இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நெல் சாகுபடியில் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் பயன்பாடு குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியர் முனைவர் ஆர் அமுதா அவர்கள் தரும் தகவல்கள். பயிர் சாகுபடியில் ஒரு சில கருத்துக்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவை என்னவென்றால், சரியான பருவம், அந்த பருவத்திற்கு ஏற்ற ரகம், போதுமான அளவு பயிர் இடைவெளி, ஒருங்கிணைந்த உர நிர்வாகம், ஒருங்கிணைந்த நீர் நிர்வாகம், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை, ஒருங்கிணைந்த கலை நிர்வாகம் மற்றும் ஒருங்கிணைந்த பூச்சி நோய் மேலாண்மை. இவற்றிலே ஊட்டச்சத்துக்கள் மற்றும் பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் பயன்பாடு பற்றி சிறிது நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். இந்த மண்ணிலே ஒரு 100 வகையான கனிமங்கள் இருக்கின்றன. அந்த 100 வகையான கனிமங்களிலே ஒரு 16 வகையான கனிமங்கள் பயிர்களுக்கு ஊட்டம் என அறியப்படுகிறது. பயிரின் வளர்ச்சிக்கு தேவைக்கு ஏற்ப இந்த ஊட்டங்களை ஒரு முதல்நிலை ஊட்டம் என்றும், இரண்டாம் நிலை ஊட்டம் என்றும், முன்னூட்டம் என்றும் வகைப்படுத்தப்படுகிறது. இந்த முதலாம் நிலை ஊட்டம் என்பது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் மற்றும் தலைச்சத்து, சாம்பல் சத்து, மண் சத்து. இதிலே இந்த முதல் சொன்ன 3 சத்துக்களும் மண்ணிலே, நீரிலே, காற்றிலே போதுமான அளவு இருப்பதால் இதனுடைய பற்றாக்குறை என்பது பயிர்களுக்கு கிடைக்காது. இந்த இரண்டாம் நிலை சத்துக்கள் என்பது கால்சியம், மெக்னீசியம் மற்றும் கந்தகம். இந்த முன்னூட்ட சத்துக்கள் என்பது இரும்பு சத்து, மயில் பித்தம், துத்தநாகம், போரான், மாலிப்டினம் மற்றும் குளோரின் சத்து. இந்த சத்துக்கள் உதாரணமாக இந்த தலைச்சத்து என்பது மண்ணிற்கு மேலே உள்ள இலைகள் மற்றும் தலைகள் உருவாவதற்கு பயன்படுகிறது. இந்த மணிச்சத்து என்பது நல்ல உறுதியான வேர்கள் உண்டாவதற்கு பயன்படுகிறது மற்றும் தூர்கள் நன்கு பிடிப்பதற்கும் இந்த மணிச்சத்து மிக மிக அவசியமாகிறது. இந்த சாம்பல் சத்து என்பது பயிர்கள் அறுவடை காலங்களில் சாயாமல் இருப்பதற்கும் மற்றும் வறட்சி, பூச்சி நோய் எதிர்ப்பு தன்மைக்கும் இந்த சாம்பல் சத்து மிகவும் அவசியமாகிறது. மற்றும் தரமான நெல் உற்பத்திக்கும் இந்த சாம்பல் சத்து அவசியம். ஒரு 5 வகையான சத்துக்கள் இலைகளில் பச்சையில் உற்பத்தி ஆவதற்கு பயன்படுகிறது. அது என்னவென்றால் இரும்பு சத்து, மக்னீசியம், மாங்கனீஸ், கந்தகம், தலைச்சத்து மற்றும் ஜிங்க் சல்பேட். இந்த நெல் சாகுபடியில் ஜிங்க் சல்பேட் என்பது மிக மிக அவசியம். இந்த சத்துக்கள் பற்றாக்குறையும் போது இலைகளில் பச்சையம் மறைந்து மஞ்சள் நிறமாக தென்படும். குளோரின் சத்து. இந்த குளோரின் சத்து என்பது அதாவது ஒளிச்சேர்க்கையின் போது உயிர் வாழ்வை அதாவது ஆக்சிஜன் என்று சொல்லுவார்கள், உயிர் வாழ்வை வெளியிடுவதற்கு மிக மிக அவசியம். மற்றும் செல்லில் அயானிக் பேலன்ஸ் அதாவது மூலக்கூறுகளின் சமநிலையை சரிப்படுத்துவதற்கு இந்த குளோரின் சத்து மிக மிக அவசியம். இப்ப இந்த சத்துக்கள் எல்லாம் பயிர்களுக்கு கிடைப்பதற்கு ஒரு சில காரணிகள் மிக மிக இன்றியமையாதது. அது என்ன என்று கேட்டால், மண்ணின் கார அமிலத்தன்மை, மண்ணின் ஈரப்பதம், மண்ணின் காற்றோட்டம், பயிரின் வளர்ச்சி பருவம் மற்றும் சீதோஷ்ண நிலை, பூச்சி நோய், களை தாக்குதல். இந்த காரணிகள் எல்லாம் ஒரு பயிருக்கு இந்த சத்துக்கள் மண்ணிலிருந்து கிடைப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றன. இந்த காரணிகள் சரியாக இல்லாத பொழுது பயிர்களில் பற்றாக்குறை என்பது தென்படும். ஊட்டச்சத்துக்களின் பற்றாக்குறை என்பது தென்படும், சில அறிகுறிகள் தென்படும். இதையெல்லாம் நாம் எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால், அதாவது இலைவெளியாக ஊட்டம் கொடுக்கலாம். இந்த இலைவெளியாக ஊட்டம் கொடுக்கும் பொழுது இந்த சத்துக்கள் அதாவது இந்த சத்து பொருட்கள் அடங்கிய உரங்களான யூரியா, மியூரேட் ஆஃப் பொட்டாஷ், முன்னூட்ட கலவை இவை நீரில் நன்கு
கரையக்கூடிய சத்துக்களாக உரங்களாக இருக்க வேண்டும். இந்த இலைவெளி கொடுப்பதற்கு ஒரு சில காரணிகள் மிக மிக இன்றியமையாதது. அதாவது கைத்தெளிப்பான் மட்டுமே பயன்படுத்த வேண்டும், விசைத்தெளிப்பான் பயன்படுத்தக்கூடாது. இது பூச்சி மற்றும் நோய் கட்டுப்படுத்த மட்டும்தான் நாம் பயன்படுத்த வேண்டும். பூக்கள் மலரும் சமயத்தில் நாம் கண்டிப்பாக இலைவெளி கொடுத்தல் கூடாது. இது மட்டும் இல்ல, இது எந்த வேலைகளையும் நம்ம நெல் வயலுக்குள்ளேயே இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி இறங்கி நம்ம வேலை செய்யும் போது அந்த மகரந்த துகள்கள் கீழே விழுவதற்கோ அல்லது காற்றில் கரைந்து விடுவதற்கோ அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகையால் பூக்கள் மலரும் சமூகத்தில் நாம் கொடுத்தல் கூடாது, கைத்தெளிப்பான் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஒட்டும் திரவம் 10 லிட்டர் தண்ணீருக்கு ஒரு 2 முதல் 5 ml ஒட்டும் திரவம் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். காலை மற்றும் மாலை வேளைகளில் கொடுக்க வேண்டும். மிகுந்த சூரிய வெப்பத்திலோ அதாவது மத்தியான நேரங்களில் நாம் இலைவெளி கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த நேரங்களில் அந்த சத்துக்கள் உறிஞ்சும் துவாரங்கள் மூடிக்கொள்வதால் நாம் கொடுப்பதால் எந்த பயனும் கிடைக்காது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் இலைவெளி கொடுக்க வேண்டும். நாற்றாங்காலில் நம்ம என்னென்ன உரம் இட வேண்டும் என்றால், உதாரணமாக 1 ஹெக்டர் நெல் சாகுபடிக்கு ஒரு 25 சென்ட் நிலம் போதுமானது. இதில் அதிகமாக டையமோனியம் பாஸ்பேட் அல்லது யூரியா கொடுக்க வேண்டும். இந்த மண் சேற்று மண்ணாக இருந்தால் வேர் அருந்துவிடல் பிரச்சனையாக இருக்கும். அந்த சமயத்தில் கால்சியம் சல்பேட் ஜிப்சம் என்று சொல்வார்கள் 4 கிலோ பிளஸ் 1 கிலோ டையமோனியம் பாஸ்பேட் கலந்து விதைத்த ஒரு 10வது நாளில் கொடுக்க வேண்டும். இப்போ இந்த பேரூட்ட சத்துக்களான யூரியா, சூப்பர் பாஸ்பேட், மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் இந்த எப்போ கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு 4 வளர்ச்சி பருவத்தில் நாம் கொடுக்க வேண்டும். அதாவது அதிகமாக கொடுக்க வேண்டும், அதிகமாக தூர்த்திருக்கும் சமயத்தில் கொடுக்க வேண்டும், ஒரு பூங்கொத்து உருவாகும் சமயத்தில் கொடுக்க வேண்டும், மணிகள் பிடிக்கும் சமயத்தில் கொடுக்க வேண்டும். இதுல மணிசத்தை மட்டும் முழுவதுமாக அதிகமாக கொடுக்க வேண்டும். தலைச்சத்து அதாவது யூரியா, மியூரேட் ஆஃப் பொட்டாஷை ஒரு 4 பகுதிகளாக 4 சம பங்காக பிரித்து 4 பருவங்களிலும் கொடுத்தல் வேண்டும். நெல் சாகுபடியில் சில பயிர் வளர்ச்சி ஊசிகளை நாம் பயன்படுத்தலாம். அது பார்த்தீங்கன்னா பிராசினோலைடு, சாலிசிலிக் அமிலம், சல்பேட், இந்த 3ல் ஏதாவது ஒரு வளர்ச்சி ஊசியை பயன்படுத்தலாம். இந்த பிராசினோலைடுங்கிறது இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 ml 1 லிட்டர் தண்ணீருக்கு, அதாவது 10 ml 10 லிட்டர் தண்ணீருக்கு இலைவெளி நாம் கொடுக்கலாம். இது எதற்கு பயன்படும் என்றால், அதாவது சீதோசன நிலை சரியாக இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த வளர்ச்சி ஊசியை பயன்படுத்தி நம்ம அதிகமான மட்டத்தில் எடுக்கலாம். இந்த வளர்ச்சி ஊசி என்பது அதாவது தண்ணீரில் கரையாது. இது எத்தனால் என்ற ஆல்கஹாலில் நன்கு கரைத்து 10 லிட்டர் தண்ணீர் சேர்த்து நாம் இலைவெளி கொடுக்க வேண்டும். இந்த வளர்ச்சி அல்லது சாலிசிலிக் அமிலம் என்று சொல்வார்கள். சாலிசிலிக் அமிலம் பார்த்தீங்கன்னா 1 கிராம் 10 லிட்டர் தண்ணீர். இதுவும் தண்ணீரில் கரையாது. ஆல்கஹாலில் கரைத்து 10 லிட்டர் தண்ணீர் சேர்த்து ஒட்டும் திரவம் சேர்த்து நம்ம இலைவெளி கைத்தெளிப்பானால் பயன்படுத்த வேண்டும். இந்த சாலிசிலிக் அமிலம் பார்த்தீங்கன்னா இது ஆங்கில மருத்துவத்தில் வலி நிவாரணியாக ஆஸ்பிரின் என்ற பெயரில் பயன்படுத்துவார்கள். இந்த சாலிசிலிக் அமிலம் பயன்படுத்துவதால் பூச்சி நோய் எதிர்ப்பு தன்மை கைகளுக்கு கிடைக்கும். இது இல்லாத சமயத்தில் சல்பேட் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுவும் நீங்கள் 1 mlக்கு 4 ml சல்பேட் நீரில் கலந்து கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த பயிரில் அந்த இலைகள் நல்லா கட்டியில் உண்டாவதற்கும் அதனுடைய உற்பத்தி திறனை நீக்குவதற்கும் சைட்டோகைன் பயன்படுகிறது. இது சைட்டோகைன் என்று சொல்வார்கள். மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஆர் அமுதா அவர்களை 098-4393-5332 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.